அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. என் பக்கத்தில் இருக்கிறவரோட பேரு நிதிஷ். இவர் பெங்களூர்ல இருக்கார். ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவரோட வாழ்க்கையில பணவளக்கலை பயிற்சி வகுப்புல கலந்து கொள்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த ரகசியமான மாற்றம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அதை நீங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். அவர் வாழ்க்கையில என்ன மாற்றம் அடைந்தாரு என்பதை இப்ப அவர் சொல்லுவார். வணக்கம், என் பேர் நிதிஷ். நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவரோட கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இதாக லாஜிக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இவர் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன அந்த அதிகாலையும் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடியும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 நிமிஷம் இருக்கிற அந்த நிமிடங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம லைஃப்பில் நிஜமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானாச்சும் ஓகே அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கிளிப்பை வச்சுக்கிட்டு காலையிலையும் நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ராசஸில் நான் முதலாக வரணும். அதாவது நான் இப்போ ஜாயின் பண்ணி 1 இயர் தான் அது. பட் ஜாயின் பண்ணி 1 இயர்லேயும் நான் அந்த ப்ராசஸில் முதலாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே தூங்கினேன். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதும் அந்த கிளிப்பை பார்க்கும் போதுலாம் எனக்கு அந்த ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி ஒரு 7 நாள் தொடர்ந்து பண்ணேன். அடுத்த நாள் போய் என் ப்ராசஸில் என்னோட மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராசஸில் நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன். ஸோ இது அனுபவ ரீதியாக வந்துட்டு நான் அந்த பணவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு நம்ம சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த பகிர்வு எதற்காக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. இந்த பகிர்வு வீடியோவில் நிறைய விஷயங்கள் போடுறோம். இது மூட நம்பிக்கை, இது தெரியாத விஷயம் நிறைய பேர் பயன்படுத்தாமல் போயிடுறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பயன்படுத்துங்க. அதாவது இவர் இயக்குனது என்ன தெரியுங்களா? இறைத்தன்மையுடன் நேரம், ஆல் ஃபார் டைம். ஆம், ஒவ்வொரு மனிதனுமே அவன் இரவு உறங்கு போகுவதற்கு அறகுற தூக்கத்தில் இருப்போம்ல, அந்த 5 நிமிடமும் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிடமும் நம்ம ஆழ்நிலை தியானத்துல இருப்போம். அது நமக்கே தெரியாம அந்த ஆழ்நிலை தியானத்துல எதை நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கின்றோமோ அது நம்ம வாழ்க்கையில செல்வ வளனை நிச்சயம் கொண்டு வரும். இவர் ஒரு பெரிய ரேங்க்ல வரணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ரேங்க்ல இவர் வந்தார். இவர் ஐடியில் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூ என்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் லெவல்ல இருந்து பெரிய லெவலில் வந்த ஒரு பர்சன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ வளன் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த ரகசிய நிமிடங்களை பயன்படுத்துங்க. தூங்க போறதுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி படுத்திருப்பீங்க. தூங்குறதுக்கு தூக்கம் வரும், வராமையும் இருக்கும். அது போலவே காலையில் எந்திரிக்கிறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதன் மேல கவனத்தை வச்சு அதன் மேல ப்ரே பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் சத்தியமாய் கொண்டு வந்து தேரும். இது பல கோடீஸ்வரர்கள், பல சித்தர்மார்கள் ரகசியமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கும் நேரம். இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்விலும் செல்வம் பெருகுங்கள். இவருக்கு பதவியும் கிடைச்சது, இன்சென்டிவும் கிடைச்சது. உங்க வாழ்க்கையில எதை நோக்கி இதை செய்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் நிச்சயமாய் பெருகும். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை செயல்படுத்துங்க. சூப்பரான இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்வில் செல்வம் பெருகட்டும். நன்றிகள் கோடி.